கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, முஹர்ரம் மாதம் இஸ்லாமிய முதல் மாதம். இந்த மாதம் மாத்திரமல்ல, இஸ்லாமிய எல்லா மாதங்களையும் தெரிந்து வைத்திருப்பது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் சிறுவர்கள் பெரியவர்கள் அனைவரும் மீதும் முக்கியமான கடமை. பள்ளி மதரசாக்கள்லாம் அரபி பாடங்களில் சொல்லிக் கொடுப்பாங்க. முஹர்ரம், சஃபர், ரபீல் அவ்வல், ரபீல் ஆகிர் 12 மாதத்தையும் மனப்பாடம் பண்ணுவோம். அந்த மதரசா விட்டு வெளியேறதோட சரி முடிஞ்சு மறந்து வரும்ல, அதுக்கப்புறம் அது யாபகமே வர்றதில்லை. அதனால தான் ஒவ்வொரு வாரமும் ஜும்ஆ ஆரம்பிக்கும் பொழுது இது முஹர்ரம் மாதம், இன்னைக்கு பிற 5, அடுத்த வாரத்தில் முஹர்ரம் மாதம் பிற 12, பிற 19, இப்படி சொல்றது ஒரு வழக்கமாக நமக்கு இருக்குது. ஏன்னா எப்பவுமே மனசுல எல்லாத்துக்கும் இருக்கணும் அப்படின்னு. இப்ப போன வாரம் வெள்ளிக்கிழமை என்ன மாசம்னு சொன்னோம், என்ன பிறைன்னு சொன்னோம். இன்னைக்கு கேட்டு பாருங்க, யாருக்கும் ஏதாவது மறந்துடும். அப்படித்தான் நம்முடைய நிலைமை இருக்குது. அதனாலதான் இந்த மாதிரி ஹிஜ்ரி புத்தாண்டு தினங்கள்ல முஹர்ரம் பத்தி இந்த இஸ்லாத்தினுடைய மாதங்கள் உருவான சரித்திரங்களை நினைவுபடுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த ஹிஜ்ரி அப்படிங்கிற சரித்திரம் எப்படி உருவானதுங்கிற சரித்திரம் உங்களுக்கு தெரியும். கூஃபா நகரத்தினுடைய ஆளுநராக அபு அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பணி செய்யறாங்க. அப்ப அவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, கலீஃபா ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதத்தில் என்ன எழுதுறாங்க தெரியுமா? சொல்றாங்க, நாம நம்மளுடைய நிகழ்வுகளை குறிப்பிடுகின்றோம். கடிதம் எழுதுறோம், ஒரு சரித்திரத்தை குறிப்புகளை எழுதி வைக்கிறோம். இந்த ரமலான்ல நடந்துச்சுன்னு சொல்றோம். அது எந்த ரமலான், எந்த வருஷத்து ரமலான், இந்த மாசம் நடந்துச்சுன்னு சொல்றோம். அது எந்த மாசம், எந்த வருஷத்தினுடைய மாசம் என்று ஒரு குறிப்பு நம்மள்கிட்ட இல்லை. வருடத்தை கணக்கிட வேண்டும். எப்படி கிறிஸ்துவர்கள் கிபி கிமு என்பதாக, கிறிஸ்து பிறந்ததற்கு முன்னாடி, கிறிஸ்து பிறந்ததற்கு பின்னாடி என்று வருடக்கணக்கை ஈஸ்வரி என்பதாக எழுதி வைத்திருக்கிறார்கள். அதே போன்று நமக்கும் ஒரு வருடம் கணக்கிடப்பட வேண்டும் என்பதாக என்ன செய்யறாங்க, கடிதம் எழுதுறாங்க. யாரு? அபு மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு. யாருக்கு? கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உடனடியாக, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உடனடியாக என்ன செய்யறாங்க, அரசவையை கூடுறாங்க, மக்கள்கிட்ட ஆலோசனை பண்றாங்க. முக்கியமான சஹாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு சில சஹாபாக்கள் சொல்றாங்க, ஈசா பிறந்த தினத்தை முன்னிட்டு தானே ஈசவி கிமு கிபி என்பதாக கணக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த தினத்தை முன்னிட்டு, அவங்க பிறந்ததுக்கு முன்னால பின்னால என்பதாக கணக்கிடுவோம் அப்படின்னு சில சஹாபாக்கள் சொல்லும் பொழுது ஒத்துக்கிறார். உமர் எல்லாம் ஒத்துக்கிறார். அவங்க பிறந்த தினத்தை ஒத்துக்கிறேன்னு அவங்க இறந்த தினத்தையாவது நம்ம என்ன செய்வோம், முன்வைப்போம். அதை நம்ம இஸ்லாமிய ஆண்டாக அறிவிப்பு செய்வோம் சொல்றோம். அதையும் ஒத்துக்கிறல. ஏன் ஒத்துக்கிறல தெரியுமா? மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும் அப்படிங்கிறது ஹதீஸ். யார் மாற்று மதத்தவர் செய்வதை போன்று செய்கின்றார்களோ அவர் அவரை சார்ந்தவர் அப்படிங்கிறது ஹதீஸ். இந்த ஹதீஸுக்கு கீழே நம்ம நிறைய விஷயம் எழுதிட்டு இருக்கோம். இந்த ஹதீஸுக்கு கீழே நம்ம நிறைய செஞ்சுட்டு இருக்கோம். அது இன்ஷா அல்லாஹ் இன்னொரு பயான்ல பார்ப்போம். இந்த இடத்துல நமக்கு வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்க அந்த மாதிரி செஞ்சுட்டாங்கன்னா அவங்கள மாதிரி நம்மளும் செஞ்சு நமக்கு அவங்களுக்கு வித்தியாசம் இல்லை. நம்ம அதை செய்ய வேண்டாம் அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்ட கருத்து கேட்கும் பொழுது ஒரு கருத்து சொல்றாங்க. நான் ஒரு கருத்து சொல்லட்டுமான்னு கேட்கும் பொழுது, நீங்க சொல்ற கருத்து கரெக்டாக தான் இருக்கும், சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அப்ப அலிரலி அல்லாஹ் சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை துறந்து மதீனாவிற்கு வந்ததை ஹிஜ்ரத் என்பதாக அழைப்போம். அதையே நாமல் ஹிஜ்ரி ஆண்டு என்பதாக துவங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த சரித்திரம் இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும், இஸ்லாமிய பிறந்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஹிஜ்ரியை ஏன் ஆண்டு கணக்காக நியமித்தார்கள், இதுதான் முக்கியம். இது
ஒவ்வொரு இஸ்லாமியர்களுடைய உள்ளத்திலும் எப்பொழுதும் பதிய வைக்க வேண்டிய செய்தி. இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக இந்த இஸ்லாமிய பெருமக்கள் பட்ட துன்பங்கள், துயரங்கள், இன்னல்கள் நீங்கா வடுவாக மாறிவிட்ட காயங்களை எல்லாம் இன்று நாம் நினைத்து பார்க்கவில்லை என்று சொன்னால் நம்மளால உண்மையா முஸ்லீமா இருக்கிறதுக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லணும். அவ்வளவு தியாகங்களை செய்து இந்த விஷயத்தை செய்திருக்கின்றார்கள் பெருமக்களே. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னால் பட்ட இன்னல்கள் எல்லாம் ஒட்டுமொத்த சமுதாய மக்களும் அறிந்திருக்கின்றார்கள். எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள், அடிபட்டார்கள், கல்லால், சொல்லால் எத்தனை துன்பங்களை அனுபவித்தார்கள் என்பதெல்லாம் எல்லா மக்களுக்கும் தெரியும். அவர்களுடைய அந்த ஹிஜ்ரத்தினுடைய கடைசி காலம் ரொம்ப மோசமா இருந்துச்சு. அபூ தாலிப் மூத்தா போயிட்டாரு, ஹதீஜா அம்மா மூத்தா போயிட்டாங்க. இரண்டு மிகப்பெரிய ஆளுமைகள் இறந்ததற்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் கேள்விக்குறியாக ஆனதற்கு பிறகுதான் அல்லாஹ் தஆலா ஹிஜ்ரத்தை கொடுத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நிச்சயமாக இந்த ஹிஜ்ரத் இருக்குது இல்லையா, அது மிகப்பெரிய விஷயம். அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இன்னல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள் யார் தெரியுமா? வல்லதீன ஹாஜரு வல்லதீன ஜாஹரு, அவர்கள் ஹிஜ்ரத் செய்வார்கள், போர் செய்வார்கள் என்றார் சொல்லுவோம். முதல்ல ஈமான் கொண்டவங்க யாருன்னு சொன்னா இந்த இஸ்லாத்திற்காக ஹிஜ்ரத் செய்வாங்க, இந்த மார்க்கத்திற்காக போர் செய்வாங்க. இரண்டாவதாகத்தான், கொஞ்சம் தயவு செய்து நல்லா கவனிங்க, முக்கியமான சரித்திரங்களை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு இஸ்லாமியனும் தங்களுடைய உள்ளத்தில் இந்த இஸ்லாம் வளர்ந்து வந்த பாதை எப்படி என்பதை நாம் விளங்கிக் கொள்வதற்காக சொல்ல வேண்டிய விஷயங்களை தயவு செய்து கூர்ந்து கவனிங்கள். அல்லாஹ் தஆலாவே சொல்றான், ஜிஹாதுக்கு முன்பதாக சிறந்த ஒரு அமல் என்பதாக ஹிஜ்ரத். ஜிஹாத் இருக்குதுல்ல, போர் செய்வதற்காக போறாங்கல்ல, போர் செய்வதற்காக போற இடத்துல வெற்றி பெற்று விட்டால், எதிரியை வீழ்த்தி வெற்றி கண்டு விட்டால் கனிமத்து பொருள் கிடைக்கும் இல்லையா? கனிமத்து பொருள் என்ன? அவங்க கொண்டு வரக்கூடிய செல்வங்கள், அவங்க கொண்டு வரக்கூடிய ஆயுதங்கள், அவங்களுடைய தளவடச்சாலம் எல்லாம் விட்டுட்டு ஓடிடுவாங்க. அதை பூரா நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். அதுல பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்கள் செல்வந்தர்களாக ஆன கதையும் உண்டு. அப்படி அந்த போர்ல தோத்து போயிட்டா, அந்த தோத்து போய் ஷஹீத் ஆகிதான் வைங்களேன், அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதோட முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அவருக்கு கடன் பிரச்சனை இல்லை, அவருக்கு குடும்ப பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனையும் அவருக்கு இல்லை, அதோட அவர் முடிஞ்சு. இது ஜிஹாது. ஆனா ஹிஜ்ரத் இருக்குல்ல, அது அப்படி இல்லை. பெருமக்களே, கவலையோடு கேளுங்கள், ஹிஜ்ரத் அப்படி இல்லை. ஒருத்தர் நம்மளை கூப்பிடுறாங்க, வாங்க ராமநாடு போயிட்டு வருவோம், அல்ல மதுரைக்கு போயிட்டு வருவோம், சென்னைக்கு போயிட்டு வருவோம்னு கூப்பிடுறாரு. உடனே நம்ம சிறந்து சொல்லுவோமா? யோசனை பண்ணி தான் சொல்லுவோம். அதுவும் போயிட்டு திரும்பி வர்றதா இருந்தால் தான் சொல்லுவோம், போவோம். திரும்பி வர்றதுல அப்படியே போடுறதுன்னு சொன்னால் போக முடியுமா? நமக்கு விட்டுட்டு போக முடியுமா? முடியாது. ஆனால் ஹிஜ்ரத் என்பது அப்படித்தான். ஹிஜ்ரத் என்று சொன்னால் பெருமக்களே, தன்னுடைய சொந்த குடும்பத்தை விட்டுட்டு, மனைவி மக்களை விட்டுட்டு, சொந்த வீட்டை விட்டுட்டு, தங்களுடைய உடைமைகளை விட்டுட்டு, சொத்து சுகம், வியாபாரம், கால்நடைகள் எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு ஓடி போயிடணும். ஊரை இருக்கக்கூடாது, ஊரை விட்டு போகணும். போகக்கூடிய இடம், நம்ம வாழ்வதற்கு போதுமான தேவையான ஆகாரங்கள் அங்க இருக்குதா? போதுமான வசதி வாய்ப்புகள் இருக்குதா? குளிக்க முடியுமா? தண்ணி இருக்குதா? வசதி வீடு வாசல் கிடைக்குமா? சம்பாதிக்கிறதுக்கு தேவையான வியாபார தலங்கள் இருக்கு, எதுவுமே தெரியாம மார்க்கத்திற்காக, இஸ்லாத்திற்காக ஒன்றை துறந்து விட்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அது சாதாரணமான விஷயம் இல்லை மக்களே, சாதாரணமான விஷயம் இல்லை. ஒவ்வொருவரும் ஹிஜ்ரத்து சென்று அந்த செய்தியை நாம் அறிவோமானால் விலகிக் கொள்ள முடியும். ஹிஜ்ரத் எவ்வளவு கஷ்டப்பட்டவங்க செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிஏஏ கொண்டு வரேன்னு சொன்னாங்கல்ல, சிஏஏ கொண்டு வரேன்னு சொன்னாங்கல்ல,
இஸ்லாமியர்களை பூரா இந்த ஊர்ல இருந்து நாடு கடத்தி வெளியூர்ல கொண்டு போய் முகாம்ல அடைச்சு அவங்கள அகதிகளாக மாற்ற போறோம்னு சொன்ன உடனே நமக்கு எப்படி இருந்துச்சு, எப்படி கஷ்டப்பட்டோம், எவ்வளவு கவலைப்பட்டோம், எத்தனை போராட்டங்கள், எத்தனை ஆர்ப்பாட்டங்கள், எத்தனை கலவரங்கள், எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சோம். அப்படி நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஏன் நம்ம பிறந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துல போய் நம்ம கஷ்டப்படணும், நமக்கு என்ன தலையெழுத்து என்று நாம் கங்கணம் கட்டி கொண்டு நின்றோமே. ஆனால் அவர்கள் அப்படி நிக்கல. சஹாபாக்கள் இந்த இஸ்லாத்திற்காக, இந்த மார்க்கத்திற்காக அவர்கள் வழி துறந்து செல்வதற்கு தயாரானார்கள். பெருமக்களே, தயாரானார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட அனுமதி வந்துருச்சு, நம்ம ஹிஜ்ரத் செய்யலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அபூபக்கர் சித்திக் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், ஹிஜ்ரத் நீங்க மட்டும்தான் செய்யணுமா, இல்லை உங்க கூட யாரும் வருவதற்கு அனுமதி இருக்குதான்னு கேட்டாங்க. என் கூட நீங்களும் வர்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கல, கடுமையான மகிழ்ச்சி. எதுக்குங்க மகிழ்ச்சி? குடும்பத்தை விட்டுட்டு போறோம்ன்ற சந்தோஷமா இல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் செல்ல போகிறோம் என்ற மகிழ்ச்சி. அதுக்காக 2 ஒட்டகம் வளர்த்தாங்க. எந்த அளவுக்கு சொல்லி வளர்ப்பாங்கன்னா அந்த ஒட்டகத்துக்கு, அந்த ஒட்டகம் எதை கொடுத்தா கொழுத்த ஒட்டகமா வரும்னு தெரிஞ்சு அது போன்ற தானியங்களையும் உணவுகளையும் கொடுக்கும் பொழுது நீ நல்லா சாப்பிடு, உன் மேல ஏறி என் கண்மணி நாயகன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு போறதுக்காக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வளர்த்தாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய செய்தி இல்லைங்க. ஒட்டகம் வளர்த்தது, அதுக்குன்னு ஒரு திட்டம் தீட்டினாங்க பாருங்க. ஹிஜ்ரத் போறதுக்காக வேண்டி ஒரு திட்டம் வகுத்தார்கள். இந்த திட்ட வகுப்பு இருக்குது இல்லையா, மஷூரா செய்து ஆலோசனை செய்து ஒரு நிகழ்வை எப்படி நடத்தி, இது ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டில் கல்யாணம் நடந்தாலும் சரி, சாதாரண காது குத்து நடந்தாலும் சரி, சாதாரண மத்தியான சமையல் பண்றதா இருந்தாலும் சரி, திட்டமிட்டு செயல்படக்கூடிய செயல் மிகப்பெரிய வெற்றியை தரும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். எப்படிலாம் திட்டம் வகுக்கிறாங்க தெரியுமா? இந்த திட்டத்துல இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, இஸ்லாம் அல்லாதவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்திருக்கின்றார்கள். இதெல்லாம் வரலாற்று சரித்திர சுவடுகள், நினைவில் நிறுத்த வேண்டும். பெருமக்களே, இஸ்லாம் அல்லாத சமுதாயமும் இந்த இஸ்லாமிய மக்களுக்காக உறுதுணையாக ஒற்றுமையாக வாழ்ந்த அந்த சரித்திரங்களை நாம் நினைவில் வைத்துக் கொள்வது அவசியம். பெருமக்களே, எப்படி தெரியுமா திட்டம்? எப்ப இங்க இருந்து கிளம்புறது? ஏன்னா ஊரே தெரிகிட்டு இருக்கு. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில கிடைச்சு அவரை கொலை செய்து நடுவதில்லை, அவரை கொலை செஞ்சு கொண்டுகிட்டு வர்றவங்களுக்கு அவருடைய உடலையே அல்லது உயிரோடையே கொண்டு வந்தா 100 ஒட்டகம் பரிசு. 100 ஒட்டகம். அரபிகளுக்கு ஒட்டகம் சொன்னா ரொம்ப பிடிக்கும். அதுலயும் 100 ஒட்டகம் சொன்னா யாராரோ கையில கத்தி கம்பளம் எடுத்து கிளம்பிட்டான். காலிவண்ணன் உண்டு ஊரோட தேடிட்டு இருக்கும் போது எல்லாரும் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு ஊரை விட்டு வெளியில போறதா எப்பேற்பட்ட ஏற்பாடு இருந்தா போக முடியும். அப்ப எந்த நேரத்துல புறப்படலாங்கிற மாதிரி எவ்வளவு ஆலோசனை. இப்ப ஒட்டகத்துல போறதுக்கு முடிவாயிருச்சு. எந்த பாதையில போனா யாருக்கும் தெரியாமல் போக முடியும் அப்படின்னா அது யாரு சரியா, அந்த ரூட் அறிந்தவங்க யாருன்றதை கண்டுபிடிச்சு அவரை கூட்டிட்டு வந்து அவர்கிட்ட பேசி ஆலோசனை பண்ணி என்ன செய்யறாங்க, ஏற்பாடு பண்ணி கிளம்புறாங்க. இந்த சமயத்துல இன்னொரு மாற்று மத சகோதரர் வருகின்றார். அவர் பேரு சலாம். என்ன மாற்று மத சகோதரன் சொல்றீங்க, சலாம்னு பேர் வச்சிருக்கிறாங்க, அது எப்படி மாற்று மத சகோதரன்? அப்ப எல்லாருமே முஸ்லீம் பேர் தான் வச்சாங்க. அப்துல் முத்தலிபு, அப்துல் முனாஃபு, இது மாதிரிலாம் பேர் வச்சு அபுல் காசிம். அவர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த அரபிகள் எல்லா கடவுள்களையும் வணங்கினாங்க. எல்லா சாமிக்கும் பெரிய சாமி அல்லா சாமின்னு சொன்னாங்க. அதனால இந்த மாதிரி பெயர்கள்லாம் வச்சிருந்தாங்க. அப்ப அப்துல் சலாம் சொல்லக்கூடிய ஒருவர் என்ன செய்யறாரு, நீங்க இந்த மாதிரி போகக்கூடிய விஷயம் எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு உதவி செய்யலான்னு வந்திருக்கிறேன். நீங்க என்ன உதவி செய்ய போறீங்க? உங்களை ஒரு பெரிய கூட்டம் தேடிக்கிட்டு இருக்கு,
நீங்க ஒட்டகத்துல போலான்னு முடிவு கொண்டு இருக்கிறீங்க, உங்க ஒட்டகத்தினுடைய காலடி தடத்தை வைத்து உங்களை கண்டுபிடிச்சுக்கிட்டு வந்துடுவோம், உங்களை பிடிச்சிருவோம். அப்ப நான் என்ன செய்யறேன், நீங்க முன்னாடி போங்க, நீங்க புறப்பு போய் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் என்னுடைய ஆட்டு மந்தை ஓட்டிக்கிட்டு வர்றேன். அப்ப என்னுடைய ஆட்டு மந்தை நீங்க போற வழியில போச்சுன்னு சொன்னா என்னுடைய ஆடுகளின் கால் தடங்கள் பதித்து உங்களுடைய ஒட்டகங்களின் கால் தடைகள் மறையும். அப்ப நீங்க எங்க போறீங்க, எப்படி போனீங்க, எதுல போனீங்கன்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. பாருங்க, ஒரு மாற்று மத சகோதரனுடைய அந்த உறுதுணையான ஒத்துழைப்பை பாருங்க. இன்னைக்கும் நமக்கு மாற்று மத சமுதாய சகோதரர்கள், தொப்புள்கொடி உறவுகள் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதனுடைய வம்சாவளிகளில். பெருமக்களே, அந்த மாதிரி புறப்பட்டு போனாங்கல்ல, போகும்போது இடையில அவர்களுக்கு உணவு தேவை. கொண்டு போறவங்க இங்கே மக்காவுக்கு மதினாவுக்கு போறது நம்ம சாதாரணமாக போயிட முடியுமா? பகல பயணம் பண்ண முடியாது. ஏன்னா பார்த்துட்டான்னா அதை பிடிச்சிருவான், பிடிச்சான்னா அடிச்சிருவான், அடிச்சு கொலை பண்ணிடுவான். அப்ப இரவுல தான் போக முடியும். அப்ப இரவுல போகிறதுன்னா அதை வழிகாட்டக்கூடிய ஒரு ஆள் வேணும். அப்ப அவங்களுக்கு தேவையான உணவை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் வேணும். ஒரு நேர உணவை இன்னார் கொண்டுட்டு வர்றது யாரு? அப்ப அப்துல் ரஹ்மான் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகன், அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகனார். அப்ப அவர் இஸ்லாத்தை தழுவல, அவரும் மாற்று மத சகோதரராக இருக்கின்றார். அவருடைய நண்பர் ஒருவர், இருவரும் சேர்ந்து உணவு கொண்டு வந்து கொடுப்பது என்பதாக திட்டம் வகுக்கப்படுகின்றது. அது மாதிரி இரவு நேரங்களில் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா ஊருடைய செய்திகளை நமக்கு கொண்டுட்டு வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய மகள். இப்ப என்ன செய்யறாங்க, போறாங்க. இந்த திட்டம் வகுத்தபடி என்ன செய்யப்படுகின்றது, நடைபெறுகின்றது. இந்த இதை நான் இப்படி நிப்பாட்டுறேன். இப்ப புறப்பட்டு போயிட்டாங்கல்ல, இவங்களுடைய இந்த பயணத்தை நான் இங்கே நிப்பாட்டுறேன். நிப்பாட்டிட்டு இன்ஷா அல்லாஹ் என்னுடைய பயானுடைய இறுதியில் இதை பற்றி நான் முழுசாக சொல்லி முடிக்கிறேன். இப்போ இந்த ஹிஜ்ரத்து இவங்க போனாங்கல்ல, இவங்களுக்கு அப்புறம் போன சஹாபாக்களுடைய அந்த நிலைமைகள் இருக்குது இல்லையா, அது சாதாரணமான விஷயம் இல்லைங்க. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செல்வ புதல்விகளில் மகள்களில் ஒரு மகள், நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கின்றார்கள். நிறை மாத கர்ப்பிணி தன்னுடைய கர்ப்பத்தை சுமந்து கொண்டு அங்கிருந்து புறப்படுகின்றார்கள். மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்வதற்காக வந்துட்டான் அபூ ஜஹீல். விவரம் தெரிஞ்சு, எங்கம்மா போற? நான் என்னுடைய தகப்பனார்ட்ட போறேன். என்ன தகப்பனார்ட்ட போறியா? அப்படிலாம் உன்னை போக விட்டுருவோமா? அப்படிலாம் போக விட முடியாது. என்ன தகப்பனார்ட்ட போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா? நீங்க எல்லாம் யாரும் சும்மா இருக்கிறீங்க? பிடிச்சி எடுத்து கீழே போடுங்கடா. அந்த அம்மாவை பிடிச்சி எடுத்து கீழே போட்டாங்க. ஒட்டகத்துல இருந்து துப்பக்கட்டின்னு அந்த அம்மா கீழே விழுந்தாங்க. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கீழே விழுந்தது, கும்பல விழுந்து அவர்களுடைய வயிற்றில் அடிபட்டு அவர்களுடைய கர்ப்பம் கலைந்து அந்த சிசு வெளியாகி ரத்தம் சொட்ட சொட்ட அவர்களிடத்தில் அடி வாங்கி மிகவும் படாத பாடுபட்டு அங்கிருந்து சென்ற சரித்திரம் இருக்குகின்றதே. அதை படித்து பார்ப்போமையானால் நம்முடைய உடம்பெல்லாம் தேகமெல்லாம் ஆடிவிடும். அவ்வளவு கடுமையான கஷ்டங்களை அங்கிருக்கக்கூடிய அந்த பெண்கள் அனுபவித்தார்கள். மாத்திரமா அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரத் செய்யறதுக்காக வேண்டி ஒட்டகத்தை தயார் பண்ணி தன்னுடைய மனைவியை பின்னாடியும் தன்னுடைய மகனை முன்னாடியும் ஏற்றிக்கிட்டு போய் முதல்ல தவாப் செய்துட்டு புறப்படும் போது அபூ ஜஹீல் வந்து கேட்கிறான், எங்க போற? குடும்பத்தோட மதீனாவுக்கு போறேன். மக்காவில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாத இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு என்ன இல்லை, எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அபூ ஜஹீல் சொன்னா, அப்படிலாம் நீ போயிட முடியாது. அப்படி போறதுன்னு சொன்னா உன்னுடைய மனைவியையும் பிள்ளையும் விட்டுட்டு போன்னு சொன்னான். மனைவியையும் பிள்ளையும் விட்டுட்டு போன்னு சொன்னான். அந்த மனைவியினுடைய கோத்திரங்கள் யார் தெரியுமா? பனு அப்துல் சமத் என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரத்தை சார்ந்தவர்கள். அவர்தான் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கோத்திரம். அவங்க என்ன செஞ்சாங்க, நீ வேணா போய்க்க, பிள்ளைய நாங்க விட மாட்டோம்னு சொல்லிட்டு பிள்ளைய எடுத்துக்கிட்டாங்க. அதற்கு அடுத்த ஒரு கோத்திரமான பனு மக்தூம் என்று சொல்லக்கூடிய கோத்திரம். அந்த கோத்திரத்தவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க. உம்மு சலமாவை போட்டு திட்டுக்கிட்டாங்க, நாங்க எங்க வீட்டு பொண்ணு நாங்க கூட அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எங்க வீட்டு பெண்ணை உங்க கூட அனுப்ப முடியாது, நீ வேணா போய்க்க.
அபு சலமா கொஞ்சம் கூட வருத்தப்படலை, கவலைப்படலை, கிளம்பி போயிட்டார். குடும்பத்தை இழந்து போனார். குடும்பம் தன்னுடைய பிள்ளையையும் மனைவியையும் பிடிக்கிட்டாங்க, அதை விட்டுட்டு போறார். எவ்வளவு மனவேதனையோடு, மன பாரத்தோடு, கவலையோடு, கண்கள் கண்ணீரோடு அவர் செஞ்சிருப்பார். நினைச்சு பாருங்க, நினைச்சு அவங்கள விடுங்க. அவர் ஆம்பளை, அவங்க மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹு அக்பர், அவங்க சொல்றாங்க, ஒரு ஆண்டு காலம், ஒரு நாள் 2 நாள் இல்லை, டெய்லி எழுதாங்க, டெய்லி எழுதாங்க. தன்னுடைய மகனை பார்க்க முடியல, உள்ளூர்ல தான் இருக்கான், பார்க்க முடியல. தன்னுடைய கணவன் எங்கேயோ இருக்கிறாரு, உயிரோட தான் இருக்கிறாரு, அவர்கிட்ட பேச முடியல, பார்க்க முடியல. இதையெல்லாம் மேல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் பார்க்க முடியல, அவங்களுடைய வார்த்தையில் வரக்கூடிய அந்த வார்த்தைகளின் காதால் கேட்க முடியல, அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் 2 நாள் டெய்லி எழுதா, டெய்லி எழுதா. அன்பான பெருமக்களே, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். 1 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பனு மக்தூம் கோத்திரத்தை சேர்ந்தவங்க சொன்னாங்களாம், இவ என்னப்பா அழுதுகிட்டே இருக்கா, இனிமே இவ்வளவுக்கு சரியா வராதுப்பா, அனுப்பிவிடுங்கப்பா போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட போகும்போது தம் பிள்ளைய போய் பனு அப்துல் சமது கோத்திரத்துல போய் பிள்ளைய தாங்கன்னு கேட்டுக்கிறாங்க. பிள்ளைய கொடுக்க முடியாது, நீ வேணா போய்க்க. அந்த அம்மா போயிட்டாங்க, அந்த அம்மா போயிட்டாங்க. இந்த மாதிரி ஹிஜ்ரத் செய்து தங்களுடைய குடும்பங்களை, சொத்தை, வீட்டை, செல்வங்களை, கால்நடைகளை, வியாபாரங்களை விட்டு சென்ற குடும்பங்கள் 1 அல்ல 2 அல்ல பெருமக்களே, 1000 சம்பவங்கள் நிறைந்து கிடக்குகின்றன. இதுல வயசானவங்க எல்லாம் கூட, கண்ணு தெரியாதவங்க எல்லாம் கூட, எத்தனை வயதுல கண்ணு தெரியாமல் நடந்து போகுது. அவ்வளவு சிரமங்களை அனுபவித்திருக்கின்றார்கள் இந்த ஹிஜ்ரத்திற்காக வேண்டி. அன்பான பெருமக்களே, அப்படிப்பட்ட இந்த ஹிஜ்ரத் ஒரு மிகப்பெரிய சரித்திரம். ஒவ்வொரு இஸ்லாமியனுடைய உள்ளத்திலும் சரி, எல்லாருமே பயந்து பயந்து தான் போனாங்களா? யாருமே துணிச்சலா போகலையா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு துணிச்சலா போனாங்க. எப்படி போனாங்க தெரியுமா? அங்க வந்து வந்தாங்க, குதிரையை கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க, மக்காவில் நிப்பாட்டிட்டு உள்ள போய் தவாப் செஞ்சாங்க. தவாப் செஞ்சுட்டு இருந்தக்கா தொழுதுட்டு ஒரு பெரிய பாறை மேலே நின்றுட்டு, எப்பா நான் வந்து மதீனாவுக்கு போலான் இருக்கேன், ஹிஜ்ரத்தை செஞ்சு போலான் இருக்கிறேன், நான் போறதை தடுக்கிறதுக்கு எவனுக்காவது தராணி இருந்தா வந்து தடு. மன் அராத அன் தர்மத ஜௌஜத்துஹு, அவனுடைய மனைவி விதவையாக, என் மனைவி விதவையானாலும் பரவாயில்ல அப்படின்னு தைரியம் உள்ள ஆம்பளை வந்து தடு. அல்லது எத்திம்ம வலதுஹு, என் புள்ள அனாதையானாலும் பரவாயில்ல தைரியம் உள்ளவங்க தடு என்று தைரியமாக நான் போகிறேன் என்று சொல்லி வாரத்துக்கு கோல்ல மாட்டி தைரியமாக போன உங்களுடைய சரித்திரமும் உண்டு. இருந்தாலும் பெருமக்களே, இந்த ஹிஜ்ரத்திற்காக அவர்கள் பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் அல்லாஹ் ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லிக்கொண்டே செல்ல வேண்டும், ஒன்றன் பின் ஒன்றாக. இப்ப இங்கே வருவோம், டிபார்ட்மெண்ட் போனோம்ல, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரும் அங்க போய் சௌர் குகையில தங்கியிருக்கிறாங்க. சௌர் குகையில இஸ்லாம் இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் 1 அல்ல 2 அல்ல, ஏராளமான பாடங்கள் இருக்கின்றது. அனைத்தும் நம்மளுடைய வெற்றிக்கான பாடங்கள். ஒவ்வொரு காரியத்தையும் திட்டம் தீட்டி செயல்படுத்துவது மிகப்பெரிய வெற்றியை தரும். ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு புலம்பெயர்ந்து செய்வதால் அந்த வெற்றி மிகப்பெரிய அபாரமான வெற்றியாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், அவர்கள் மக்கா நகரத்திலே 13 ஆண்டு காலங்கள் தங்களுடைய தீன் பிரச்சாரத்தை மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள். அப்படி இருந்தும் கூட மிக சொற்பமான நபர்கள் தான் இஸ்லாத்தை தழுவி இருந்தார்கள். எப்பொழுது அவர்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து புலம்பெயர்ந்து சென்றார்களோ அதற்கு பிறகுதான் இந்த இஸ்லாம் மேலோங்கி வளர்ந்து நின்றது. மக்களே, மேலோங்கி வளர்ந்து நின்றது. இப்ப சௌர் குகையில வந்து நிக்கிறாங்கல்ல, உட்கார்ந்து இருக்கும் போது அபூபக்கர் சித்திக் சொல்லுவாங்களாம், யா ரசூலுல்லாஹ், இந்த குகையை சுத்தி ஆள் நிற்கிறான், இந்த குகையை சுத்தி ஆள் நிற்கிறான். இப்படி சுத்தி சுத்தி நிற்கிறவன் ஒன்றும் வேண்டாம், உள்ளெல்லாம் எட்டி பார்க்க வேண்டாம், தன்னுடைய காலை பார்த்தான்னா கூட நம்ம இருக்கிறது தெரிஞ்சு போயிடும். சௌர் குகைக்கு யாராவது போனவங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த குகையினுடைய அமைப்பு தெரியும். அது ஜபல் நூர் என்பதாக சொல்லுவார்கள் மக்காவில். அதை சுத்தி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பாறை இடுக்குகளில் உள்ளே வெளிச்சம் படும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய ஆளை பார்க்க முடியும்.
பகல் நேரத்தில். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களாம், மா லன்னுக இஸ்னைன் யா அபா பக்கர், நம்ம மட்டும்தான் ரெண்டு பேர் மட்டும்தான் இங்கே இருக்கிறோம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா அபூபக்கரே? நம்ம 2 பேர் மட்டும்தான் இங்கே இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை, அல்லாஹு சாலிசுஹுமா, நம்ம 2 பேர் கூட சேர்ந்து அல்லாஹ் இருக்குகின்றான். லா தஹஸன், நீங்கள் பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்முடன் இருக்குகின்றான் என்ற ஒரு வார்த்தையை சொன்னார்கள். பெருமக்களே, அந்த ஒற்றை வார்த்தை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய மரணம் வரை அவர் கவலைப்படல. இந்த ஒரு வாயுதான் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயமும் தங்களுடைய கல்வியில் நிறுத்த வேண்டிய அற்புதமான வரையில். எந்த சூழ்நிலையிலும் எதுக்குமே கவலைப்படக்கூடாது. இந்த துனியாவில் நாம பிறந்தது அல்லாஹ்வுனாலதான். அல்லாஹ் தான் நம்மளை பிறக்க வச்சான். அல்லாஹ் தான் நம்மளை வாழ வைக்கின்றான். அல்லாஹ் தான் நம்மளை எல்லாம் செய்ய வைக்கின்றான். பேசுவது, பார்ப்பது, கேட்பது, நடப்பது அனைத்தும் செய்யக்கூடியவன் அல்லாஹ் தான். நமக்கு தந்ததும் அல்லாஹ் தான், நம்மகிட்ட இருந்து எடுக்கிறதும் அல்லாஹ் தான். நம்மகிட்ட வந்ததை பற்றி நம்ம செய்ய வேண்டியதில்லை, பெருசா மகிழ்ச்சி அடைய வேண்டியதில்லை, நம்மளை பற்றி விட்டுட்டு போனாலும் பெருசா கவலைப்பட வேண்டியதில்லை. இதை உறுதியாக கொண்டாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரத்துக்கு தந்த பாடங்களில் அற்புதமான பாடம் இது. எந்த அளவுக்கு அவங்க தைரியமா இருந்தாங்க தெரியுமா, கோலப்படாம இருந்தாங்க தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாயிட்டாங்க. அவங்களுடைய அந்த வஃபாத்தை பார்த்து துனியாவே ஸ்தம்பிச்சு போச்சு. சஹாபாக்கெல்லாம் என்ன செய்யறதுன்னு தெரியாம திகைச்சு போய் நிற்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பித்து பிடிச்ச மாதிரி தன்னுடைய கையில வாளை ஏந்தி, யாராவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போயிட்டாங்கன்னு சொன்ன ஒரே வெட்டிடுவேன். அவங்க ஆவேசம். எல்லாருக்கும் கவலை, ரசூலுல்லாஹ் நம்மளை விட்டு போயிட்டாங்களேங்கிற கவலை, இனிமே இந்த தீன் என்னாக போகுங்கிற பயம். அப்ப கொஞ்சம் கூட கவலைப்படல. யாரு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த ஒற்றை வரி லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா என்று சொன்னார்களே, அற்புதமான ஒரு வரி. அந்த ஒற்றை வரியை தங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதித்தார்கள். அந்த ஒற்றை வரி அவர்களை பயப்பட செய்யாமல் இருந்தது. அங்கிருந்து வந்தாங்க, பெருமான சத்தனுடைய ஜனாசாவினுடைய அந்த முகத்திரையை எடுத்தார்கள், முத்தமிட்டு சொன்னார்கள், நீங்கள் உயிருடன் இருக்கும் பொழுதும் கஸ்தூரி வானத்துடன் இருந்தீர்கள், நீங்கள் மரணத்திற்கு பிறகும் கஸ்தூரி வானத்துடன் இருக்குகிறீர்கள் என்று சொல்லிட்டு சொன்னாங்க. இன்னக மையித்தூன் வ இன்னஹும் மையித்தூன். அல்லாஹ் தஆலா சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா சொல்ல அந்த ஒற்றை வரியை வாசித்து காமித்தாங்க எல்லா சஹாபாக்களுக்கும். நபியே, நீங்களும் மரணிப்பீர்கள், உங்களை சார்ந்தவர்களும் மரணிப்பார்கள். அப்ப இந்த வரியை சொன்னதுக்கு அப்புறம் எல்லா சஹாபாக்களும் அமைதியாயிட்டாங்க. முர்த்ததாக மதம் மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய சஹாபாக்களும் தெரிஞ்சுட்டாங்க, தங்களுடைய ஈமானில் உறுதியாக நின்றார்கள். இப்படி ஒரு சூழ்நிலையில கொஞ்சமும் பயப்படாம, கவலைப்படாம அவங்க இப்படி ஒரு வீர உரையை, அது ஒரு பெரிய வீர உரை, சரித்திரத்தில் இடம்பெற்ற அற்புதமான உரை அது. அந்த உரையில சொன்ன அந்த வார்த்தைகள் இருக்கின்றதை அனைத்தும் மக்களை அப்படியே ஈர்த்தது. அதான் உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்கன்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களுடைய அமல்களை பத்தி சொல்லும் பொழுது சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல இப்படி பேசிக்கிடுவாங்களாம். உமர் ரலியல்லாஹு அந்த திறமையையும், அவங்களுடைய ஈமானையும், அவங்களுடைய சகிப்புத்தன்மையையும், அவங்களுடைய வரலாற்று வழிவந்த அந்த சுவடுகளையும் பெருமையா பேசிக்கிடுவாங்களாம். அப்ப சில சஹாபாக்கள் சொல்லுவாங்களாம், அபூபக்கர் சித்திக்கை பற்றி அவங்க எவ்வளவு உயரமான தெரியுமா, அவங்க எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவங்க தெரியுமா, அவங்கள பத்தி நீங்க உமர் ரலியல்லாஹு முன்னாடி பேசலாமா என்பதாக சொல்லும் பொழுது உமர் ரலியல்லாஹு அந்த வார்த்தை சொல்லுவாங்களாம், இந்த பட்டிமன்றம் நடத்துறீங்க, அப்படி நடத்தாதீங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த இரண்டே இரண்டு அமல் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் செய்த அமலுக்கு ஒப்பாகாது. அது என்ன தெரியுமா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஹிஜ்ரத்திற்கு வரும் பொழுது சௌர் குகையில் தங்கியிருந்தார்களே, அந்த அமல் என்னுடைய வாழ்நாள் மூலம் நான் செஞ்சதுக்கு இவ்வளவு அமலும் அந்த அமலுக்கு ஈடாகாது.
அப்படி என்னங்க செஞ்சாங்க? உயிரையே கொடுக்க தயாரானாங்க. நான் பல முறை சொல்லியிருப்பேன், நண்பர்கள் என்று சொன்னால் அப்படி இருக்க வேண்டும். அப்படி ஒரு நட்பை இதுவரையில் இந்த துனியா பார்க்கவில்லை. நண்பர்கள் என்று சொன்னால் அப்படி இருக்க வேண்டும். அப்படி ஒரு நட்பை இந்த துனியா இதுவரை பார்க்கவில்லை, இனியும் பார்க்க போவதில்லை. எப்படிப்பட்ட நட்பு தெரியுமா? உள்ளே கொண்டு சென்று விட்டார்கள், அங்கு பக்கத்தில் அமர வைத்திருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீண்ட தூரம் பயணம் செய்த களைப்பு, உடலெல்லாம் சோர்வு, அசதி, கண் அயர்வு, தூக்கம் மிகைத்துவிட தூங்கி விடுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த குகையில் இருந்து எந்த விஷஜந்துகளும் வந்து தீண்டிவிடக் கூடாது என்பதற்காக அங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு துவாரங்களையும் தன்னிடம் இருக்கக்கூடிய துணிகளை வைத்து ஓட்டைகளை பூரா அடைத்து விடுகின்றார்கள். பெருமக்களே, ஒரு ஓட்டையை அடைப்பதற்கு தன்னிடம் துணி போதவில்லை. தன்னுடைய காலை வச்சு அந்த ஓட்டையை மறைச்சுக்கிறாங்க. காலை வச்சு மறைச்சுக்கிறாங்க. மடியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்திருக்கின்றார்கள். சரித்திர பெருமக்களே, புகாரி ஷரீஃபில் இடம்பெற்ற ஹதீஸை உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அதுல ஒரு நாகப்பாம்பு அது ஒவ்வொரு ஓட்டையா வருது. எல்லா ஓட்டையும் அடப்பட்டிருக்குது. சாதாரணமா துணியை வச்சு அடைச்சிருந்தா அது தள்ளி விட்டு வந்துடும். ஒவ்வொரு துணியையும் செலவாத்து சொல்லி வச்சிருக்கிறாங்க. அந்த பாம்பால ஒன்றும் செய்ய முடியல. கடைசியா வந்துச்சு, ஒரு இடத்துல துணி இல்லை, ரத்த ஓட்டம் தெரியுது. அது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கால் தடம். மெதுவா வந்து என்ன செய்யுது, சுரண்டுது. காலை எடுத்தா நான் வெளியில வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு விளங்கிக்கிட்டாங்க, ஏதோ ஒரு விஷயத்திலிருந்து இங்க வந்து நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பெருமக்களே, நட்பினுடைய ஆழத்தை பாருங்கள். இப்ப நம்ம காலை எடுத்தோம்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கம் கலைஞ்சிடும். நம்ம காலை வச்சிருந்தோம் சொன்னா நம்முடைய உயிர் போயிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உறக்கத்தை விட, அவர்களுடைய ஓய்வை விட நம்முடைய உயிர் ஒன்றும் பெருசு இல்லைன்னு நினைச்சாங்க. எப்பேற்பட்டமா, எவ்வளவு பெரிய நட்பு பார்த்தீர்களா? காலை எடுக்கல, பாம்பு போட்டுருச்சு, லேசா தீர்ந்து விட்டுருச்சு. அதுக்கப்புறம் எடுத்தாங்க காலை. எடுக்கும் போது வேதனை தாங்க முடியாம அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோட முழிச்சுட்டாங்க. என்னாச்சு? இந்த மாதிரி சும்மத்தை சொன்ன உடனே அந்த பாம்பு வெளியே வந்து நிற்கிதுங்க. அந்த பாம்பு எப்பொழுது தெரியுமா? ஈசா நபி காலத்தில் இருந்திருக்கு. 2000 ஆண்டுகளுக்கு மேலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குகைக்கு வருவார்கள் என்ற முன்னறிவிப்பை தெரிந்து பெருமானாருக்கு நாம் சலாம் உரைக்க வேண்டும் என்பதற்காக 2000 ஆண்டு காலங்களாக நான் இங்கு இருக்குகின்றேன் என்று சொன்ன அந்த புஸ்ரி இமாம் இந்த கிதாபில் எழுதுவாங்க இந்த செய்தியை. பெருமக்களே, அது பெரிய சரித்திரம். இது நான் ஏன் சொல்ல தெரியுமா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது எந்த அளவிற்கு நட்புறவோடு இருந்திருக்கின்றார்கள் என்பதற்கான ஒரு வரலாற்று சுவடுகளில் ஒரு வரிதான் இது. ஒரு வரிதான் சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய சொல்லலாம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி நான் சொன்னேன்ல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க 2 அமல், அதுல ஒரு அமல் இது. அந்த ஒற்றை அமலை மட்டும் அபூபக்கர் எனக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா நான் என் வாழ்நாள் முழுவதையும் செஞ்ச எல்லா அமலையும் அவங்க கொடுத்துட்றேன்னு சொன்னாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இது. 2வது அமல் என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத்தாக இருக்கும் பொழுது அனைத்து மக்களும் பேதலித்து போய் இஸ்லாம் இனி என்ன ஆகப் போகிறது என்பது தெரியாமல் ஏராளமான சஹாபாக்கள் முர்த்தத்தாக போகக்கூடிய சூழ்நிலையில் ஒரு வீர உரையை நிகழ்த்தி இந்த இஸ்லாத்தை மீண்டும் தங்களுடைய உரையின் மூலமாக நிலைநிறுத்தினார்களே, அந்த ஒற்றை வரிக்கு என் வாழ்நாள் முழுவதும் நான் செய்த அமல்களை தூக்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதாக சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ். பெருமக்களே, அவ்வளவு கஷ்டப்பட்டு தங்களுடைய வாழ்வை, தங்களுடைய குடும்பத்தை, தங்களுடைய சொத்தை, செல்வத்தை, வியாபாரத்தை, பிள்ளைகளை, மனைவியை, வீட்டை
தோட்டம் துறவுகளை கால்நடைகளை எல்லாம் விட்டுவிட்டு சென்ற அந்த ஹிஜ்ரத்தினுடைய நினைவு எப்பொழுதும் கியாமத் நாள் வரை மக்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஹிஜ்ரி புத்தாண்டு உருவானது. அப்படிப்பட்ட புத்தாண்டு உருவாகிய மாதம் இந்த முஹர்ரம் மாதம். இது 1446 ஆண்டு துவங்கிவிட்டது. துவங்கி 5 நாட்கள் ஆகின்றன பெருமக்களே. இந்த முஹர்ரமுடைய நாளையில் 9, 10 அல்லது 10, 11 ஆஷுராவுடைய நோன்பை நோற்பது மிக அற்புதமான சுன்னத்தான வழிமுறையாக இருக்கின்றது. ஆஷுரா நம்ம பற்றி பேசணும்னு சொன்னா அது இன்ஷா அல்லாஹ் நம்ம பேசுவோம். அதுக்குண்டான அவகாசம் இல்லை, நேரம் முடிஞ்சிருச்சு பெருமக்களே. அந்த ஆஷுராவுடைய தினத்துல நாம எல்லாம் 9, 10, 2 நாள் சுன்னத்தான நோன்பு வைக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு தயாராகிக்கிறங்க. அல்லாஹ் தஆலா இந்த அற்புதமான நாளையை நாம் எப்பொழுதும் இந்த இஸ்லாத்தினுடைய நினைவோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை நல்குவானாக.